எப்பல கையெல்லாம் கிட்டு ஆடுது. ஒரு 200 இருந்தா கூட. 200 எப்படி போதும்? 500 தரேன். பாப்பா பர்ஸ் எடுத்து ஒரு 500 எடுத்துட்டு வந்து அப்பாட்ட கொடுமா. அப்பா முன்னாடி குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்குள்ள நடைய ஏத்த மாட்டீங்க. இப்ப 200 கேட்டதுக்கு 500 ரூபாய் குடிக்கீங்க. அன்னைக்கு உங்க அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு கூட்டு போயிட்டு வந்தோம்ல, அன்னைக்கே டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் உங்க வீட்டுக்காரர் தொடர்ந்து ஒரு 10 நாள் குடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் போய் சேர்ந்துருவாருன்ட்டு. அன்னைக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் ஒரு பலிசி போட்டுட்டோம்ல, அதான் இப்ப 500 ரூபா கொடுத்துருக்கேன். இன்னும் 10 நாள் தான் 1 கோடி வருது. ஹலோ சோலி முடிச்சு இருக்குடி இருக்கு உனக்கு. என்னைய யாருன்னு நினைச்ச? நான் நார்மலா வந்தாலே நீ என்னைய பார்த்து பயப்படுவ. இல்லை இன்னைக்கு கெட்டப்ல வேற வந்திருக்கேன். போ வெளியில போய் படு போ. ஆமா, எதுக்கு இந்த கெட்டப்பு? என்னையவே நேற்று ஒரு பேய் பயமுறுத்திருச்சு. நான் இன்னைக்கு அதை பயமுறுத்த போறேன். அதுதான் இந்த கெட்டப். மேடம் என்ன பேக்க போட்டு எங்கேயும் வெளியே கிளம்பியாச்சு போல இருக்கு. ஒரு 500 ரூபா கேட்டதுக்கு 500 கேள்வி கேட்கிய. நான் வேலைக்கு போகிறேன். இனிமே எனக்கு தேவையானதை நானே வாங்கிக்குவேன். என்ன மேடம் அதுக்குள்ளேயும் போயிட்டு திரும்பி வந்துட்டிய? அவன் கேள்வி கேட்டு தான் வேலைக்கு ஆள் எடுப்பானா. அப்புறம் கேள்வி கேட்டு தான் வேலைக்கு ஆள் எடுப்பான். நீ அறிவாளியா என்னன்ட்டு அவனுக்கு தெரிய வேண்டாமா? எங்க அப்பா இம்புட்டூண்டு இருக்கும் போதே சொல்லி சொல்லி எங்களை வளர்த்தாரு. 4 பேர் கேள்வி கேட்க மாதிரி நடந்துக்க கூடாதுன்ட்டு. ஒரு நாள் லீவு விடுறதுல என்ன பண்ணி வச்சிருக்கிய? உங்க கூட எல்லாம் கடந்து மாரடிக்கிறதுக்கு இனி யாரும் தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு எங்கேயா போயிடலாமான்னு இருக்கு. நீங்க எழுதி வைக்காம போனா கூட உங்களை யாரும் தேட மாட்டாங்க. பாப்பா என்னம்மா? அம்மாக்கு கடையில் போய் ஒரு 100 வெள்ளைப்பூடு வாங்கிட்டு வானே. சரிங்கம்மா. ஏம்மா நான் கடைக்கார அங்கிள்கிட்ட 100 பூடு கேட்டேம்மா. அவர் 2 பூடை கொடுத்துட்டு 100 பூடு சொல்லி என்னை ஏமாத்தாருமா. அதனால தான்மா பூடே வேண்டாம் சொல்லி வந்துட்டேன்.